மக்களவைத் தேர்தலில் வாரணாசி தொகுதியில் போட்டியிடுவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நாடு முழுவதும் 18வது மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. இதில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் கடைசி கட்டமாக ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்நிலையில் வாரணாசியில் 3வது முறையாக களம் காணும் பிரதமர் மோடி வேட்புமனு தாக்கலுக்கு முன்பு தசஸ்வமேத் காட் கோவிலில் உள்ள கங்கை நதிக்கரையில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டார். काल भैरव के ठीक बाहर की तस्वीर है. இதனைத் தொடர்ந்து கப்பல் வழியாக நமோ காட் சென்ற பிரதமர் மோடி கால பைரவர் கோவிலில் வழிபட்டார். काल भैरव के ठीक பின்னர் அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோருடன் சென்று பிரதமர் மோடி வேட்புமனு தாக்கல் செய்தார். लगा हुआ है विभिन्न देशों के मुख्यमंत्री, केंद्रीय मंत्री, सांसद, विधायक सभी பிரதமரின் வேட்புமனு தாக்கலையொட்டி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் உள்ளிட்டோரும் வாரணாசி சென்றுள்ளனர். இந்நிலையில் வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு பிரதமர் மோடியை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதில் நாடு முழுவதிலும் இருந்து 21 முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்களான அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டிலிருந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன், தேவநாதன் யாதவ் உள்ளிட்டோர் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பிரதமர் மோடி 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்தார். பிரதமர் மோடியின் வேட்புமனு தாக்கலையொட்டி வாரணாசி சென்ற அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி உறுதி செய்யப்பட்டது என்று தெரிவித்தார். We are very confident that he will win by more than 5 lakh votes and will become the Prime Minister of India for the 3rd time. Our alliance will win more than 400 seats. It's confirmed. And it's going to be a huge victory. And India is going to become a superpower under our Honorable Prime Minister, and it's going to be the 3rd largest economy soon. நாட்டின் பாதுகாப்பிற்கு பிரதமர் மோடியின் கீழ் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி அவசியம் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் குறிப்பிட்டார். The need of the hour for the country is win of the NDA under the leadership of Prime Minister Modi for the economic growth of the country, security of the country. We are from Tamil Nadu, Rameswaram to Varanasi.